ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சார்ஜில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனானிஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2025 ஃபஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இன்றைக்கி ஒரு எக்ஸாம் கம்ப்ளீட் ஆகிருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்றைக்கி எக்ஸாம் நல்லா பண்ணல, நான் வந்து படிச்சுட்டு போன கொஷின்ஸ் வந்து எல்லாமே மறந்து போன மாதிரி இருந்துச்சு, ஸோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ பாருங்கள், ஒரு மோட்டிவேஷன் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்றைக்கி சொன்னது இந்த கொஷின் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக இன்றைக்கி கொஷின் கஷ்டமாக தான் உங்களுக்கு இருந்துச்சு. உங்களுக்குன்னு இல்லை, உங்களோட பேட்சில் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேறு காலேஜில் நீங்கள் கேட்டாலும் பைத்தான் கொஷின் கஷ்டமாக தான் கேட்டிருந்தாங்க. சி பொறுத்தவரை கூட அவங்க வந்து ஈஸியாக வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பைத்தான் பொறுத்த வரைக்கும் உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரிலேட்டடாக வராமல், அதாவது கோடிங் பேப்பர் வந்து அதர் டிபார்ட்மெண்ட் பேப்பர் இருந்தாலும் நீங்கள் வந்து இதை ஒரு பேப்பராக எடுத்து உங்களுக்கு இருக்கும். அப்படிங்கிறப்போ நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதனால் உங்களுக்கு கோடிங் நாலேஜ் வந்து ரொம்ப இருந்திருக்காது. ஏன்னா நீங்கள் 12th மேபி பயோமேக்ஸாக கூட இருந்திருக்கலாம். அப்படிங்கிறப்போ எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு ப்ரோ ரொம்ப அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. ஸோ உங்களுக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி தான் எல்லாருக்குமே இருந்திருக்கு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ் இருக்க தான் செய்யும். ஏன்னா நான் கஷ்டப்பட்டு படித்தேன் ப்ரோ, எனக்கு எல்லாமே மறந்தும் போச்சு, ஸோ நான் படித்த கொஷினே மறந்து போச்சு, அது போக கஷ்டமாக இருந்துச்சுன்னு. ஸோ நீங்கள் ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களால் வந்து மார்க்ஸ் எடுக்க முடியும். இருந்தாலுமே வந்து நீங்கள் வந்து ஏனோ தானோன்னு பண்ணியிருந்தீங்கனாலும் உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் வரும். ஓவராலாகவே வந்து கொஷின் வந்து கஷ்டமாக இருக்கிறப்போ எல்லாருமே உங்களை மாதிரி தான் எழுதியிருப்பாங்க. உங்களோட கொஞ்சம் வேணால் நல்லா எழுதியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிங்கிறப்போ நீங்கள் ரொம்ப ஆவரேஜாக எழுதியிருக்க மாட்டீங்க. ஸோ அந்த நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருக்கவங்களும் நீங்களும் ஈக்குவலாக கொஞ்சம் மேட்ச் ஆகிறப்போ உங்களுக்குமே வந்து அவங்க எடுக்கிறதோட கொஞ்சம் மார்க்ஸ் வந்து கம்மியானாலும் உங்களாலே நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியும். நீங்கள் ஓவராலாக 100 மார்க்ஸ் அசீவ் பண்ணாமல் இந்த பேப்பரில் நல்லா எடுத்திருந்தால் எவ்வளோ எடுத்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ அதுலேருந்து நீங்கள் எவ்வளோ டவுன் ஆயிருப்பீங்க அப்படின்னா கம்மியாக டவுன் ஆயிருப்பீங்க. அப்படிங்கிறப்போ ஓவராலாக பார்க்குறப்பவே நீங்கள் கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பீங்க, ரொம்பலாம் வந்து டவுன் ஆக மாட்டீங்க. ஸோ யாரும் வந்து ஃபீல் பண்ணாதீங்க, பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. ஏன்னா நெக்ஸ்ட் வந்து மேக்ஸ் பேப்பர், M1 பேப்பரு, ஏன்னா அதுக்கு இதை விட கண்டிப்பாக கஷ்டமாக கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்ன அதுக்கு தான் கொஷின் வந்து எப்பயும் கஷ்டமாக கேட்டாங்க அப்படின்னா எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்லிட்டு, நீங்கள் எப்பயுமே கொஷின் கஷ்டமாக கேட்டாங்கன்னா ப்ரெசன்டேஷனை கையில் எடுத்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு வந்து கடைசி காப்பாற்றும். ஸோ மோஸ்ட்லி வந்து நம்ம ரோட்டில் போகிறோம் அப்படின்னா அது சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் இறங்காகவும் இருக்கும், ஏற்றமாகவும் இருக்க தான் செய்யும். நம்ம அதை கரெக்டாக பார்த்து போயிட்டே இருக்கணும். இந்த ஒரு எக்ஸாமில் நீங்கள் வந்து டவுன் ஆகிருந்தீங்க அப்படின்னா அடுத்த எக்ஸாம் உங்களால் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. மேக்ஸுக்கு வந்து இன்னும் 2 நாள் டைம் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இதில் விட்டதை அதில் நம்ம எடுக்கணும் அப்படின்னு மைண்டை வச்சுக்கோங்க. ஏன்னா மேக்ஸுக்கு தான் உங்களுக்கு கிரெடிட்ஸ் அதிகம். அதுதான் வந்து இன்ஜினியரிங் ரொம்ப முக்கியமான ஒரு பேப்பரு. ஸோ அதனால் இது போச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. போச்சுன்னா மார்க்ஸ் வந்துடும் இதில். ஆனால் உங்களுக்கு கம்மியாக மார்க்ஸ் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் அதெல்லாம் நல்ல மார்க்ஸ் தான் எடுப்பீங்க. நீங்கள் பண்ண ஹார்ட் ஒர்க்கு உங்களுக்கு கார்டு கிஃப்ட் கொடுப்பாரு. அதாவது நீங்கள் படிச்சுட்டு போனது மறந்தாலுமே அங்கே நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணது, நீங்கள் பண்ண ஹார்ட் ஒர்க்கு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதனால் ஃபீல் பண்ணாதீங்க, நல்லா மட்டும் ப்ரெசென்ட் பண்ணுங்கள். இதுதான் நான் எப்பயுமே சொல்கிறது. நீங்கள் நம்மளோட லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் தான் சொன்னேன். ப்ரெசன்டேஷனை நீங்கள் எப்பயுமே வந்து இன்வால்வ் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் வந்து எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும், ஒரு மாடல் கொஷின் பார்த்துட்டு போயிருந்தாலும், உங்களுக்கு அதை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரிஞ்சிருந்தாலும் அதை ப்ரெசென்ட் பண்ணுறது தான் இருக்குது. அதனால் மேக்ஸுக்கு நிறைய போட்டு பாருங்கள், ஃபார்முலாஸ்லாம் பாருங்கள். நானும் உங்களுக்கு வந்து நிறைய டிப்ஸ் சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து மனசை வந்து பாசிட்டிவ் வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி முடியலனா நாளையிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். M1க்கு சாதிக்க பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.